வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடவு நட்டிருப்பீங்க. நிறைய விவசாயிகள் நடவு நட்ட அடி உரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா 15 to 25ஆம் நாள் போடக்கூடிய உரங்களை கொடுப்பாங்க. அது இடையில ஏதாச்சும் உரங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும். அது எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும், எவ்வளவு அளவு கொடுக்கணும், அந்த உரத்தினால என்ன ஒரு பயன் அப்படின்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்ன உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட். ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ விதம் கொடுக்கலாங்க. இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செய்த 3ஆம் நாள் நீங்க இந்த உரங்களை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனா பசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய இந்த வேம் ஃபங்கிசைட பத்தி இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இது எப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் பாத்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடிய இதை போடலாம். சோ இதனால என்ன பயனன்றதை நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சி இன் ரைஸ் பிளான்ட். நெல் வயல்ல ஜிங்க் குறைபாட்டினால பயிர்கள் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஆகும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுல இருந்து நீங்க வீடியோக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜிங்க் சல்பேட்டை நடவு செய்த 3ஆம் நாளே நீங்க போடுறது ரொம்பவே நல்லது. நிறைய விவசாயிகளோட நிலம் பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கும், ரொம்ப உழப்பாயிர கயனிகளா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி வரும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நெல்வாயிலே நீங்க கண்டினியூவா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் குறைபாடு நிறைய நெல்வாயில இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம தகர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த மாதிரியான பருவங்கள்ல நீங்க ஒரு பயிர் வச்சுட்டு மராப்பயிர் நெல் பயிர் வைக்கிறீங்கன்னாவே கூட இந்த ஜிங்க் சல்பேட் கண்டிப்பா 3ஆம் நாள் போடவே போடணும். சோ இந்த அடி உரங்களை கலந்து போடலாமா நிறைய விவசாயிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ அடி உரத்துல நீங்க இந்த ஜிங்க் சல்பேட் கலந்து போகக்கூடாது. சோ நீங்க மேல பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 3ஆம் நாள் போடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு வெள்ளை வேர் இறங்கும். நீங்க அடியில போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள ரொம்ப போயிடும். சோ அந்த மாதிரி போகுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான வேலை செய்யாது. சோ மண்ணுக்கு மேலேயே இருந்து வேர் பகுதிகளுக்கு அது ஒரு நுண்ணூட்டமாக செயல்படும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க மேலதான் கொடுக்கணும். ஜிங்க் குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர்கள் பாத்தீங்கன்னா இறங்காதுங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில் பாத்தீங்கன்னா நட்ட நடுவு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. புதிய வேர் இறங்குவதற்கு மிகவும் தாமதம் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா புதிய வேர்கள் இறங்குறதுக்கு ரொம்ப தாமதம் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா பயிர் பாத்தீங்கன்னா அழுக நிலையில இருக்குங்க. நெல் பயிர் மஞ்சள் நிறத்துல மாறக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் குறைபாட்டினால இருக்கும். நெல் பயிரின் வேர் பகுதியில் வேர் அழுகல் போன்று தோன்றும். அதுதாங்க சொல்றது. நீங்க வேற பிடிங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேருமே இறங்கி இருக்காது, இருக்கிற வேருமே அழுகி போயிருக்கும். நெல் பயிர் சீக்கிரம் பச்சை கட்டுவதற்கு எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுது. அது மட்டும் இல்லாம நெல் வயல் குழி குழியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சு போறத பார்த்திருப்பீங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா குழி குழியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பச்சை கட்டாம இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நல்லா பச்சை கட்டி இருக்கும், ஒரு சில இடங்கள்ல பச்சை கட்டி இருக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா ஜிங்க் குறைபாடுகள்னால தான். நெல் பயிர் வளர்ச்சியை முடக்கி விடும். நெல் பயிர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறவே அப்படியே ரொம்பவே குன்றி போன மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான். நெல் வயலுக்கு ஜிங்க் சல்பேட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரமா தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய விவசாயிகள் ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமாகும். இதே நீங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு ரொம்பவே குறைவுங்க. சோ ஜிங்க் சல்பேட்டின் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிரின் வேர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது தூண்டுங்க. அது மட்டும் இல்லாம நெல் பயிரின் அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குறதால உங்களுக்கு சீக்கிரமாவே பச்சை கட்டுக்கும். அது மட்டும் இல்லாம நெல் வயல் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிரீனரியா மாறிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துங்க. நெல் பயிரில் சேரி இறுக்கி வைத்து நெல் வயலை பாத்தீங்கன்னா சீக்கிரம் பச்சை கட்ட வைக்குங்க. நெல் பயிர் 60 முதல் 90 தூறு கட்ட வைக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுது. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேல வீசின ஜிங்க் சல்பேட் உங்களுக்கு அறுவடைக்கு வரைக்குமே இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் பகுதியில் அது ஒட்டிக்கிட்டு சோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த NPK ஃபெர்டிலைசர் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்களை நெல் பயிருக்கு ஈஸியா எடுக்கிற வண்ணம் இந்த ஜிங்க் சல்பேட் வந்து கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய வேமும் பாத்தீங்கன்னா கூட போடுறதால உங்களுக்கு அது ரெண்டுமே கரைச்சி இணைஞ்சு வேலை செய்யறதால உங்களுக்கு பயிர்கள் நல்லாவே இருக்கும். ஜிங்க் சல்பேட் நெல் பயிருக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரின்னு நிறைய விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இல்லனா கூட தெரிஞ்சுக்கீங்க. நெல் பயிருக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நடவு செய்த 3ஆம் நாள் ஜிங்க் சல்பேட் கொடுக்கணும். வேம்னா என்ன, வேம் எப்படி செயல்படுறத பார்த்துலாம். வேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயோ ஃபெர்டிலைசர். பாத்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது, ஒரு இயற்கை முறையான ஒரு ஆர்கானிக் முறையான ஒரு உரங்களும் கூட சொல்லலாம். இது கடல் பாசியிலிருந்து எடுக்கிறாங்க.
சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்த வேம்ன்றது வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தினாவே உங்களுக்கு அதிகப்படியான நெல் வயல்ல தூர் வெடிக்கும். இந்த மாதிரியான வேர்கள் பாத்தீங்கன்னா நல்ல பனைப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில ஒரு 100 தூர் வரைக்கும் கட்டுறதுக்கு ரொம்பவே வழிவகுக்கும். அதுக்கு நீ எந்த காலகட்டங்கள்ல இந்த வேம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 15 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள போடணும். சோ நிறைய விவசாயிகளோட நிலத்துல பாத்தீங்கன்னா பாசி பிடிச்சிருக்கும். இந்த பாசியில இந்த வேம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யாது. பாசிகளை களைச்சி விடணும், ஆள் வச்சு களைச்சி விடணும். இல்லைன்னா இந்த காப்பர் சல்பேட்னு சொல்லக்கூடிய சல்பேட்டை போட்டு நீங்க களைச்சி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நிறைய விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வேம் கொடுத்தேன், அப்ப கூட என்னோட வயல் பாத்தீங்கன்னா கலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாசிகள் இருந்தா கண்டிப்பா வேம் பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. வேம் போடுவதின் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவிர வேர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா வேம் பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கும். நெல் பயிர்ல 60 முதல் 100 துருவல் வரை கட்ட வைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. ஆரோக்கியமான தாவர வளர்ச்சி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம் தாங்க. இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்களை நெல் வயலுக்கு அறுவடைக்கு வரும் எடுத்து கொடுக்கிறதுக்கு இந்த வேம் செயல்படும். மண்ணில் உள்ள அமைப்பு மற்றும் வளத்தை மேம்படுத்துகிறதுக்கும் இந்த பயன்படுது. சுற்றுச்சூழல் அழுத்தத்திற்கு எதிர்ப்பு உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாம நோய்கள் மற்றும் பூஞ்சான் தொத்துக்களுக்கு எதிராக தாவரத்தை எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவரம் நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு மண் மூலம் பரவும் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது இந்த வேம்னு சொல்லக்கூடியது. பயிர்களை நீர் உட்கொள்ளும் திறனை அதிகரிக்க பயிர்களின் இலை வழி அசிட்டோசிட் சேதங்கள் இருந்து பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பயிர்களின் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு இந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கிசைட் ரொம்பவே உதவுதுங்க. அது மட்டும் இல்லாம நெல் வயலுக்கு உரம் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம். சோ எந்தெந்த பருவங்கள்ல எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும், எந்தெந்த அளவு கொடுக்கணும்ன்றது ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுமானது. நீங்க நெல் வயல்ல நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம், நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டலாம். சோ குறைந்த விலையில கூட நீங்க அதிக லாபம் பெறலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரெகுலரா வரக்கூடிய வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். சோ அது மூலமா நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். சோ நீங்க முதல் உரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25 நாள், இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50 நாள், மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 to 80 நாள். இந்த உரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரம் விரைவில் நான் அந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம மகேந்திரா நெல் ரகம் நடவு முதல் அறுவடை வரை உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்க இந்த பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. நெல் வயலுக்கு 65 to 75 நாள் போடக்கூடிய பூ உரங்களை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அதிக மகசூல் தரும் டாப் 10 நெல் ரகங்களை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க. சித்திரை மாதங்கள நடவு செய்ய டாப் 5 நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. சோ நிறைய விவசாயிகள் வீடியோ பார்த்திருப்பீங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க, கூடவே வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயிக்கோ இல்ல விவசாய குரூப்லயோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். எந்தெந்த நெல் ரகங்கள் என்னென்ன விலைக்கு போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமா நீங்க எந்த நெல் ரகத்தை பயிர் வச்சா எந்த அளவுக்கு லாபம் எடுக்குன்றது நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயல்ல வரக்கூடிய சந்தேகங்களாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்கள்ல வரக்கூடிய சந்தேகங்களாக இருக்கட்டும், நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். சோ உங்களோட ஜாயின் பண்ணி அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கால் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.